முதல் நூற்பா முதல் அதிகரணத்தை நிறைவு செய்திருக்கிறோம். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பலவாய் சடமாய் அவயவு பகுப்புகளோடு கூடி சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி தோற்றம் நெற்றல் அழித்தல் ஆகிய முத்தொழிலை உடையது என்பதை முதல் அதிகாரணத்தில் நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். இதில் சாங்கிய நம்முடைய மீமாஞ்சகர், தார்க்கியர், உலகாயதர் ஆகிய மூன்று சமயத்தாரை மறுத்து உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பதை நிறுவியிருக்கிறார். இப்போ நம்ம மதியம் இரண்டாவது அதிகரணத்தை பார்க்கலாம். இரண்டாவது அதிகரணம் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். இது ரெண்டாவது அதிகரணம். இதற்கு மெய்கண்டார் மேற்கோளும் ஏதும் ரெண்டும் சேர்த்து ஒன்றா செஞ்சிருக்கிறார். மேற்கோளும் ஏதும் என்னதுங்க? இனி இல்லதற்கு தோற்றம் இன்மையின் உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மையின் ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. இப்போ பொதுவாக ஒரு அதிகரணம்னு சொன்னால் என்ன இருக்கும்? மேற்கோள் ஏது ரெண்டு இருக்குமா இல்லையா? இங்கே என்ன செஞ்சுருக்கிறாரு? மேற்கோளும் ஏதும் ரெண்டையும் ஒன்றா கொடுத்துட்டார். ஏன் ஒன்றா கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே கொஞ்சம் நம்ம அறிவை என்ன செய்யணும்? வேலை செய்ய வைக்கணும். கூர்மையாக வைத்து கொண்டே இருக்கணுமா இல்லையா? அதுக்காக என்ன செய்கிறாரு? கொஞ்சம் சில செய்திகளை விட்டு சொல்கிறார். இந்த ஒரு அதிகரணம் 3 அதிகரணத்தை உடையது. ரெண்டுலேயே எத்தனை இருக்கு? 3 அதிகரணம் இருக்குது. 3 அதிகரணம் இருக்குது. இப்போ 3 அதிகரணம் இருக்குதுன்னா என்ன வேணும்? 3 மேற்கோள் வேணும், 3 ஏது வேணும் இல்லையா? 3 மேற்கோள் 3 ஏது வேணும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன செஞ்சுருக்கிறாரு? இல்லதற்கு தோற்றம் இன்மையின், இது ஒரு கருத்து. உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மையின் என்பது 2. ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி என்பது 3. 3 கருத்து இருக்கு. ஒரு மேற்கோள் ஏதுன்னா 3 மேற்கோள் 3 ஏது, மொத்தம் எத்தனை வேணும்? 6 வேணும். சரிங்களா? இங்கே எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 3 இருக்கு. அப்போ இன்னும் 3 வருவிச்சுக்கணும். எது எதுன்னு பார்க்கணும். முதல்ல இது ஏது 1, இது ஏது 2, இது மேற்கோள் 3. 2 ஏது சொல்லியிருக்கிறாரு, ஒரு மேற்கோள் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? முதல்ல இருக்கிறது ஏது 1, ரெண்டாவது இருக்கிறது ஏது 2, மூணாவது இருக்கிறது மேற்கோள் 3. இப்போ என்னென்ன வேணும்?
மேற்கோள் 1 வேணும், மேற்கோள் 2 வேணும், ஏது 3 வேணும். புரியுதா புரியலையா? 3 மேற்கோள் 3 ஏது வேணுமா இல்லையா? 3 அதிகரணம். இதை 3ஆக பிரிச்சுக்கணும். 3ஆக பிரிக்கணும்னா 3 மேற்கோள் வேணும், 3 ஏது வேணும். இங்கே பாருங்க, முதல்ல ஏது கொடுத்துட்டாரு, இதுக்கு என்ன இல்லை? மேற்கோள் இல்லை. ரெண்டாவதுக்கு ஏது கொடுத்துட்டாரு, மேற்கோள் இல்லை. மூணாவதுக்கு மேற்கோள் கொடுத்துட்டாரு, ஏது இல்லை. சரியா? இப்போ 2 ஏது ஒரு மேற்கோள் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு என்ன வேணும்? 2 மேற்கோள் ஒரு ஏது வேணும் இல்லையா? இப்போ 2 ஏது இருக்குன்னா ஒரு ஏது வேணும். ஒரு மேற்கோள் இருக்குதுன்னா இன்னும் 2 மேற்கோள் வேணும். வருவிச்சுக்கணும். 3 இருக்கு, 3 வருவிச்சுக்கணும். சரியா? இப்போ இதை பிரித்து எழுதணும். இதில் இல்லாததை வருவிச்சு எழுதணும். இப்போ பாருங்க, முதல்ல ஒரு மேற்கோள் இங்கே எழுதலாமா? ஒரு மேற்கோள் இது இருக்கா? இல்லை. சரிங்களா? இதுக்கு ஏது என்ன இருக்கு? இல்லதற்கு தோற்றம் இன்மையின். இது அங்கே இருக்கு. இதுக்கு என்ன இல்லை? மேற்கோள் இல்லை. சரியா? அப்படிதானே? காலையிலேயே அப்படி இருக்கும், மதியானம் அப்படியா? இங்கே என்ன இல்லை? மேற்கோள் இல்லை. முதல்ல இதை ஒன்று எடுத்துக்கங்க. இது ஒரு அதிகரணம், இது ஒரு அதிகரணம், இது ஒரு அதிகரணம். ஒன்றையே என்ன செய்யணும்? 3ஆக பிரிச்சுக்கணும். ஏன் அப்படி கொடுத்துருக்கான்னா, சொற்பகாமை பொருட்டு. நிறையா சொல்லக்கூடாதுன்னு சுருக்கி சொல்லிட்டாரான். நிறையா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் பாட்டுக்கு சுருக்கி சொல்லிட்டு போயிட்டீங்களே அப்படின்னா அந்த ஒன்றுக்குள்ளேயே 3 கருத்து இருக்குது. சரியா? இப்போ இல்லதற்கு தோற்றம் இன்மையின், இல்லதற்கு தோற்றம் இன்மையின். இல்லாத பொருள் தோன்றாது. இல்லாத பொருள் தோன்றாது. சரிங்களா? இப்போ இதுக்கு கேள்வி என்னவா இருக்கணும்? உலகம் உள்ளது, இனி உலகம் உள்ளது, இனி உலகம் உள்ளது. இது மேற்கோள். இதை நீங்கள் வருவிச்சுக்கணும், அங்கே பாட்டில் இருக்காது. சரியா? இப்போ மேற்கோள் என்னது? இனி உலகம் உள்ளது. இனி 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 உலகம் உள்ளது. அப்போ ஏது என்னது? இல்லதற்கு தோற்றம் இன்மையில். சரிங்களா? இதுக்கு நடுவில் ஒரு கேள்வி இருக்குது. தடை இருக்கா இல்லையா? மேற்கோளுக்கு ஏதுக்கு நடுவில் ஒரு தடை இருக்குது. தடையை நான் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல அதை பிரித்து எழுதிக்கலாம். இதை 3 மேற்கோள் 3 ஏதுவாக பிரித்து எழுதணும். சரியா? மேற்கோள் இப்போ வருவித்தது, இந்த மேற்கோள் வருவித்தது. இது பாட்டில் இல்லை. இனி உலகம் உள்ளது என்பது மேற்கோள். அதற்கு ஏது? இல்லதற்கு தோற்றம் இன்மையின். இது 1. ரெண்டாவது மேற்கோள் ஏது அங்கே இருக்கு. ஏது என்ன இருக்கு? உள்ளதற்கு செய்வோன் இன்னி செவினை இன்மையின். உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மையின் என்பது ரெண்டாவது ஏது. இதற்கு ஒரு மேற்கோளை வருவிச்சுக்கணும். மேற்கோளை வருவிச்சுக்கணும். இனி உலகம் செய்வோனை உடைத்து, செய்வோனை உடைத்து, இது வருவிச்சது. சரிங்களா? மூணாவது மேற்கோள் இருக்கு. ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. இதுக்கு ஏது? ஆண்டு ஒடுங்குதலின்.
ஆண்டு ஒடுங்குதலின். இந்த மேற்கோள் ஏதை 3ஆக பிரித்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 3 மேற்கோள் 3 ஏது. சரிங்களா? முதல்ல மேற்கோள் இனி உலகம் உள்ளது, ஏது இல்லதற்கு தோற்றம் இன்மையின். 2வது மேற்கோள் இனி உலகம் செய்வோனை உடைத்து, ஏது என்னது? உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மையின். 3வது ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றது ஆண்டு ஒடுங்குதலின். ஆண்டு ஒடுங்குதலின் பாருங்க. இப்போது முதல்ல இருந்து வரேன். உலகம் உள்ளது, இதான் உலகம் உள்பொருளா இல்பொருளா சூனியமா என்று ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? முதல்ல உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும்னு சொல்லியாச்சு. முதல் கருத்து என்னது? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் சொல்லியாச்சு. சரி, தோன்றி நின்று ஒடுங்கும், சரி, ஒடுங்கும்னு ஏற்றுக்கிறோம். சரியா? மறுத்தவங்க யாராரு? உலகாயதர், மீமாஞ்சகர், தார்க்கியர். இவங்க 3 பேர்த்தை தவிர மீதி 23 பேர்த்துக்கு இந்த கருத்தில் ஏற்படும் உடன்பாடு. எதுக்கு? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் என்பதை 23 பேர் ஏற்றுக்கிறாங்க. 3 பேர் தான் மறுக்கிறாங்க. 3 பேர்த்த மறுத்து அதை நிறுவியாச்சு. சரியா? இப்போ ஒரு கருத்தை நிறுவப்பட்டது. 2வது கருத்து என்னது? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், அது உள்பொருளா இல்பொருளா சூனியமா? அடுத்த கேள்வி, உலகம் உள்பொருளா இல்பொருளா? 2வது கேள்வி, தோன்றி நின்று ஒடுங்கும், எதிலிருந்து தோன்றும், அது உள்பொருளா இல்பொருளா? இதான் 2வது கேள்வி. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? தோன்றி நின்று ஒடுங்கும் என்பது சரி, உலகம் உள்பொருளா இல்பொருளா? அடுத்து 2வது கருத்து என்ன வைக்கிறாரு? இனி உலகம் உள்ளது. உள்ளதுன்னு என்னது? உள்பொருளே. உலகம் உள்பொருளே. இப்போ இதன் மீது யாராருக்கு முரண்பாடு, தடை யாராருக்கு? உலகம் உள்பொருளே என்பதில் யாராருக்கு தடை? பௌத்தர். பௌத்தர் பௌத்தருக்கு என்ன தடை? கணபங்கவாதம். பௌத்தரில் சௌத்ராதிகர். இதை மேலே அழிச்சிட்டுமா? மேலே இவர்கள் கணபங்கவாதி. மாத்துமிகர் சூனியவாதி. சமணர். இந்த 3 பேருக்கு 3 கருத்து இருக்கு. சௌத்ராதிகர் கணபங்கவாதி. சௌத்ராதிகர் கணபங்கவாதி. மாத்துமிகர் சூனியவாதி. சமணர் அநேகாந்தவாதி. அப்படின்னு என்ன? முதல்ல கணபங்கவாதி. உலகம் ஒரு கணத்தில் தோன்றி ஒரு கணத்தில் நின்று ஒரு கணத்தில் அழிஞ்சிரும். ஒரு கணத்தில் தோன்றி ஒரு கணத்தில் நின்று ஒரு கணத்தில் அழிஞ்சிரும். அழிகிற அந்த உலகம் தனது இயல்பை அடுத்து தோன்றுகிற அணுக்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். அடுத்த கணம் அது நின்று தோன்றி அழிஞ்சிரும். இப்போ கணந்தோறும் 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 உலகம் என்ன ஆகுது? தோன்றி நின்று அழிந்து கொண்டே இருக்கும். கணந்தோறும் ஒரு கணத்தில் ஒவ்வொரு கணமும் உலகம் என்ன செய்யுது? அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்க்குற உலகம் வேறு,
கண்ணை மூடி முடிச்சு பார்த்தீங்கன்னா வேறு உலகம் இருக்குது. அதனால் இது என்ன சொல்லக்கூடாது, உள்ளதுன்னு சொல்லக்கூடாது, இல்லதுன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதனால் அவங்களுக்கு என்ன பேர்? கணபங்கவாதி. கணபங்கவாதி என்பது சௌத்திராதிகர். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தானே? சௌத்திராதிகரை படிச்சிருக்கோமா இல்லையா? பௌத்தரில் 4 வகை: சௌத்திராதிகர், மாத்திமிகர், யோகசாரர், அப்புறம் இன்னொருத்தர் யார்? வைபாடிகர். சரியா? 4 பேர். இதில் ஒருத்தர் சௌத்திராதிகர் கணபங்கவாதி. கணந்தோறும் தோன்றி நின்று ஒடுங்கும், கணந்தோறும் தோன்றி நின்று ஒடுங்கும் அப்படின்னு சொல்கிறவங்க சௌத்திராதிகர். மாத்திமிகர் சூனியம், உலகம் சூனியம்னு சொல்லுவாங்க. அது இல்பொருள்னு சொல்லக்கூடாது, உள்பொருள்னு சொல்லக்கூடாது, சூனியம். அது சூனியம். உள்பொருள்னு சொன்னாலும் தப்பு, இல்பொருள்னு சொன்னாலும் தப்பு. அதனால் உலகம் என்னது? சூனியம் என்பது மாத்துமிகர். சரிங்களா? சமணர் அநேகாந்தவாதி. அநேகாந்தவாதின்னு என்னது? 7 நியாயம், சத்தபங்கி நியாயம் படித்தோமா இல்லையா? சத்தபங்கி நியாயம், 7 நியாயம். உள்ளதும் தான், இல்லதும் தான், உள்ளதும் இல்லதும் தான், உள்ளதும் இல்லதும் தான், இல்லதும் இல்லதும் தான், 7 வகையாக சொன்னாங்களா இல்லையா? சத்தபங்கி நியாயம். சரிங்களா? அது சமணர். இப்போ இந்த 3 பேரும் 3 கருத்தை சொல்லி உலகம் உள்பொருள் அல்ல, உலகம் உள்பொருள் அல்லன்னு மறுக்கிறாங்க. இப்போ இந்த மேற்கோளுக்கு தடை எத்தனை பேர் சொல்கிறாங்க? 3 பேர். சரியா? புரியுதா இல்லையா? நிறைய பேர் வரலாம் சார், ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்கு இத்தனை பேர் வரானே தெரியல. அப்படி தானே? கொஞ்சம் பழகணும். யாரோட? சமயத்தாரோட பழகணும். நிறையா பழகினாதான் அவன் வரும்போது நமக்கு அடையாளம் தெரியும். திடீர்னு வரான், திடீர்னு போயிடுறான். அப்படி தானே? ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா தடை தெரிஞ்சாதான் விடை தெரியும். உங்கள் நூலில் இது இருக்கா? தடை இருக்கா புத்தகத்தில்? தடையெல்லாம் இல்லை. ரைட்டு. சரி. இப்போ இந்த மேற்கோளுக்கு இவர்கள் என்ன செய்கிறாங்க? தடை. பிறர் கூறும் தடை. மேற்கோள் என்னது? உலகம் உள்பொருள், உலகம் உள்பொருள். அதற்கு தடை உலகம் கணந்தோறும் தோன்றி அழியும்னு ஒரு ஆள், உலகம் சூனியம்னு ஒரு ஆள், அது உள்ளதும் தான், இல்லதும் தான், உள்ளதும் இல்லதும் தான் என்று 7 கருத்தை சொல்லக்கூடிய சமணர். இந்த 3 பேர்த்த மறுத்து ஏது செய்கிறார்? ஏது என்னது? இல்லதற்கு தோற்றம் இன்மையின், இல்லதற்கு தோற்றம் இன்மை. இல்லாத பொருள் தோன்றாது. ஒரு பொருள் தோன்றுதுன்னா என்னது? உள்ளது தான் தோன்றும். சர்க்காரியவாதம். உள்ளது தோன்றும், இல்லது வாராது. உள்ளது தோன்றும், இல்லது வாராது. அப்போ உலகம் உள்ளதான்னு கேட்டால் இருக்கா இல்லையா? கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்பொருள் தான். இல்லாத பொருள் எப்படி தோன்றும்? இல்லாத ஒரு பொருள் தோன்றாது. சரி, அடுத்த கேள்வி. அதுதான் உள்ளதுன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு தோன்றணும்? இருக்கிற பொருள் தான் தோன்றும்னா அதான் இருக்குதே, எதுக்கு தோன்றணும்? இருக்குது, அப்புறம் எதுக்கு தோன்றணும்? இருக்கிறது தான் தோன்றும். இருக்கிறது தான் தோன்றும்னா அதான் இருக்குதே, அப்புறம் எதுக்கு தோன்றணும்? வாதியார் கேட்குறாரு இல்லையா, சார் வரட்டுமா? அதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன வரட்டுமான்னு கேட்குற கேட்குறாரா இல்லையா? அதான் வந்தாச்சு, வந்ததுக்கப்புறம் என்னையா வரட்டுமான்னு கேள்வி. உள்ளதுன்னாவே என்ன அர்த்தம்? இங்கே உள்ளது இல்லது என்பது, இப்போ உள்ளது என்பது தூளமாய் உள்ளது, உள்ள தூளமாய் இருக்குது. இது என்னது? சூக்குமமாக இருக்கிற ஒன்று தான் தூளமாய் வரும். உள்ளது தோன்றும்னா உள்ளது என்பது என்னது? சூக்குமமாய் உள்ளது தூளமாய் தோன்றும்.
சூக்குமமாக இல்லாதது தூளமாக தோன்றாது. இப்போ உள்ளது தோன்றும்னா சூக்குமமாயுள்ள ஒன்று தான் தூளமாக தோன்றுமே அன்று சூக்குமமாக இல்லாதது தூளமாய் தோன்றாது. இப்போது நெல் இருக்கா இல்லையா? நெல்லில் என்ன இருக்குது? அதனுடைய அரிசியின் முளைக்கு திறன் இருக்கா இல்லையா? அப்போ அதை உள்ளே போய் விதைச்சிங்கன்னா நெல் பயிர் தோன்றுகிறதா இல்லையா? இப்போ அதுக்குள்ளே பயிர் எங்கே இருக்குது? ஒரு நெல் எடுத்து வச்சுட்டு எங்கேயா காட்டியா எங்கே இருக்குது அப்படின்னு என்னது? அதுக்குள்ளே எப்படி இருக்குது? அது சூக்குமமாக இருக்குது. அது விதைச்ச உடனே என்ன ஆகுது? தூளமாக வருது. ஏன் கொள்ளு வரல? நெல்லை விதைச்சா கொள்ளு ஏன் வரல? ஏன்னா உள்ளே எது சூக்குமாக இருக்குதோ அதான் வரும். நெல்லுக்குள்ளே நெல் சூக்குமமாக இருக்குது வருது, கொள்ளுக்குள்ளே கொள்ளு அப்போ எது சூக்குமமாக இருக்கிறதோ அதுதான் தூளமாக வரும். சூக்குமமாக இல்லாதது தூளமாய் வராது. இதுதான் சர்க்கரை வாதம். உள்ளது தோன்றும், இல்லதே வாராது, இல்லதே வாராது. இப்போ இந்த சர்க்காரி வாதத்தை சொல்லி இந்த 3 பேர்த்த மறுக்கிறார். சரியா? இதுக்கப்புறம் இது வெண்பால பாதி வெண்பா எடுத்துக்கணும். இதில் வெண்பா முதல் வெண்பா இருக்கா இல்லையா? முதல் வெண்பா லைத்ததன்னில் லைத்ததாம் மலத்தால் லைத்தவாறு உளதா வேண்டும் லைத்தது அத்திதியில் எண்ணில் அழியாது அவை அழிவது அத்திதியும் ஆதியுமாம் ஆங்குன்னு இருக்கா இல்லையா? இப்போ மேற்கோள் ஏது சொல்லியாச்சு. இதுக்கு என்ன சொல்லணும்? வெண்பா சொல்லணுமா இல்லையா? ஒரு அதிகரணம்னா ஒரு அதிகரணம் மேற்கோள் ஏது வெண்பா 3 சொல்லணும். இப்போ முதல் அதிகரணத்துக்கு இதில் 2ல் முதல்ல 2ல் 1 சரியா? 2ல் 1 தானே? 2வது அதிகரணத்தில் முதல் அதிகரணம் 2ல் 1. இதுக்கு என்ன வேணும்? ஒரு வெண்பா வேணுமா இல்லையா? எடுத்துக்காட்டு வெண்பா, எடுத்துக்காட்டு வெண்பா. அதில் 3 வெண்பா இருக்கா இல்லை? கீழே 2வது அதிகரணத்துக்கு 3 வெண்பா இருக்கா இல்லையா? அதில் முதல் வெண்பாவில் பாதி பாட்டு லைத்ததன்னில் லைத்ததன்னில் லைத்ததாம் மலத்தால் லைத்தவாறு உளதா வேண்டும். அது வரைக்கும் ஒரு கோடை போட்டுக்கிட்டு 2ல் 1 இந்த வெண்பா 2ல் 1 எல்லாம் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் போய் தான் வரும். சரியா? எல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் வந்துட்டீங்க, அப்படி தான் படிக்கணும். எல்லாம் அப்படியே வாழைப்பழத்தை உடிச்சு கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. சிவஞான போதம் படிக்கிற மாணவர்கள் நீங்கள், நாமெல்லாம் யார் அப்படி? சரியா? ஆமாம், பலாப்பழம் மாதிரி அதெல்லாம் எடுத்து பிரித்து கஷ்டப்பட்டு எடுத்து சுவைக்கணும். மாபாடியம் படிக்கிறோம், ஏன்னா அது முழுசாகவும் நடத்த முடியாது. அதுனா உன் கையில் புத்தகம் இருக்கணும், மாபாடியம் புத்தகம் உன் கையில் இருக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட அதில் இருக்கிறதெல்லாம் ஒரு வாரி இதிலிருந்து சொல்லுகிறோம். சரியா? சரி. லைத்தது லைத்தது லயம்னா என்னது? ஒடுக்கம். லைத்தது ஒடுங்கிய உலகம். ஒடுங்கிய உலகம். லைத்த தன்னில் இதெல்லாம் அந்த வெண்பாவை கொஞ்சம் மாற்றி மாற்றி எழுதிக்கணும். இதே மாதிரி எழுதினீங்கன்னா தான் வெண்பாவுக்கு பொருள் புரியும். லைத்த தன்னில் லைத்த தன்னில் அது மீள தோன்றும் இடத்து லைத்ததன்னில் லைத்ததாம். அது மேலே தோன்றும் இடத்து ஒடுங்குதற்கு இடமாய்.
ஒடுங்குதற்கு இடமாய் நின்ற சங்கார காரணனிடத்து. சங்கார காரணனிடத்து மீளத் தோன்றும் லைத்தது. லைத்தது என்பது ஒடுங்கிய உலகம். ஒடுங்கிய உலகம். எங்கே ஒடுங்கிய உலகம்? முதல் அதிகரணம் இருக்கா இல்லையா? முதல் அதிகரணம். முதல் அதிகரணத்தை என்ன சொல்லி முடித்தார்? மூவினி உடையது. அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் பலவாய் சடமாய் அவையொப்போடு கூடி சுட்டி அறியப்பட்ட உலகத் தொகுதி தோற்றம் நிற்றல் அழிதலாகிய முத்தொழிலை உடையது. அந்த அழிதலாகிய உலகம் ஒடுங்குச்சா இல்லையா? தோன்றி நின்று ஒடுங்கும்னு சொன்னாரா இல்லையா? அந்த உலகம் ஒடுங்குச்சா இல்லையா? அந்த உலகம் மீள தோன்றும். மீள தோன்றும். தோன்றுவது என்னது? உள்பொருள். தோன்றிய உலகம் உள்பொருள். எங்கிருந்து தோன்றும்? எங்கே ஒடுங்குச்சோ, எங்கே முதல் அதிகரணத்தில் முடிச்சாரா இல்லையா? அந்த ஒடுங்கிய இடத்து ஒடுங்குச்சா இல்லையா? அந்த உலகம் லைத்தது. லயம்னா ஒடுக்கம். லைத்தது. எது லைத்தது? உலகம். எங்கே லைச்சது? ஒடுங்கிய இடத்து. அந்த ஒடுங்கிய உலகம் லைத்த தன்னில் லைத்ததாம். லைத்த தன் எது? ஒடுங்குவதற்கு இடம் கொடுத்த சங்காரகாரணன் இறைவன். அவனிடத்து என்ன செய்யும்? மீளத் தோன்றும். ஒடுங்கிய உலகம் மீளத் தோன்றும். எங்கே தோன்றும்? எங்கே ஒடுங்குச்சோ அங்கிருந்து மீளத் தோன்றும். சங்காரகாரனிடத்து ஒடுங்கியது. ஒடுங்கிய உலகம் என்ன செய்யும்? மீளத் தோன்றும். மீள தோன்றும். புரியுதா? இந்த நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது முதல் நூற்பா முதல் அதிகரணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு நூற்பாவிலையும் அப்படியே அந்த கருத்தை என்ன செய்யணும்? கேரி ஓவர் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ முதல் அதிகரணத்தில் மூணு தொழில் உடையது. ரெண்டாவது அதிகரணத்தில் மீள தோன்றும். எங்கே ஒடுங்கியதோ அங்கே தோன்றும். அப்புறம் அதில் அடுத்த கருத்து. இதில் 3 கருத்து வந்துடும். அடுத்தது போகும்போது 5வது கருத்து. 2வது நூற்பா போனீங்கன்னா நீங்கள் நல்லா படித்தா என்ன சொல்லணும்? முதல் நூற்பால் இருக்கிற 5 கருத்தையும் சொல்லி 2வது நூற்பாவை ஸ்டார்ட் பண்ணணும். 2வது நூற்பா முடிச்சிங்கன்னா அதில் 4 கருத்து இருக்குது. அடுத்தது இந்த 9ஐயும் சொல்லி 3ஆம் நூற்பா ஆரம்பிக்கணும். ஏன்னா இதில் இடையில எதையும் உருவ முடியாது, எதையும் சேர்த்த முடியாது. புரியுதுங்களா? இதுக்கு தான் இயைபு முறைமைன்னு பேர். அப்படி வரிசையாக அப்படியே கொண்டு வர்றார். ஒரு கருத்தை கொண்டு வந்து இந்த கருத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நமக்கு குருநாதனாய் வருவான். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒவ்வொரு நூற்பாவாக ஒவ்வொரு அதிகரணமாக சொல்லி 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 கொண்டு வந்து அங்கே வந்து 8ல் நிறுத்துவார். 8ல் ஆரம்பித்து அங்கேருந்து பூசை சாதனை பயன் முத்தி. அதான் சிவஞான போதம். புரியுதுங்களா? ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கழட்டி விட்றக்கூடாது. ஒரு நூற்பா முடிஞ்சுன்னா அப்பா முடிஞ்சுதுரா சாமி அப்பா இதை விடுங்க 2வதுக்கு போகலாம், அப்படி போகக்கூடாது. என்ன செய்யணும்? அப்படியே அந்த கருத்தை கூட்டிக்கிட்டே வரணும். புரியுதுங்களா? அப்படி கூட்டிகிட்டு வந்தால் தான் புரியும். அதுக்கு தான் அதை சொல்கிறது, திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம். சரிங்களா? மூவினை உடைய உலகம் மீள தோன்றும். எங்கே தோன்றும்? எங்கே ஒடுங்கியதோ அங்கே மீள தோன்றும். இது ஒரு கருத்து. இப்போ 2ல் 1 முடிஞ்சுதா? 2ல் 1 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 2ல் 2 2ல் 2 என்னது? உலகம் செய்வோனை உடைத்து. உலகம் செய்வோனை உடைத்து அப்படின்னு என்னது? இப்போ அந்த மூவினை ஆகிய உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும். எங்கே ஒடுங்கியதோ அங்கே மீள தோன்றும். தானே தோன்றாது. அதை செய்வதற்கு ஒருவன் வேண்டும். செய்வதற்கு ஒருவன் வேண்டும்.
காரிய பொருள் காரணப்பொருள் காரிய பொருளாக வரணும்னா செய்வதற்கு ஒருவன் வேண்டும், செய்யப்படும் பொருள் ஒன்று இருக்கணும். இதுதான் கருத்து. இனி உலகம் செய்வோனை உடைத்து, சரிங்களா? மூவினைப்படுங்கிறது சரி, 3 பேர் மறுத்தாங்க, அதில் என்ன செஞ்சாச்சு? நிறுவியாச்சு. 3 பேர் யார்? உலகாயதர், மீமாஞ்சகர், தார்க்கியர். உலகம் மூவினைப்படும் சொன்னது மறுத்தது 3 பேர், அவங்கள மறுத்து நிறுவியாச்சு. அடுத்தது 2வது கருத்து என்னது? உலகம் உள்பொருள். உலகம் உள்பொருள் மறுத்தது எத்தனை பேர்? 3 பேர். யார் யார்? அது பேரை சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு புரியும். சௌத்திராதிகர், மாத்துமிகர், சமணர். இந்த 3 பேரும் உலக உள்பொருள் கிடையாது. கணபங்கவாதி ஒரு ஆள், சூனியவாதி ஒரு ஆள், அநேகாந்தவாதி ஒரு ஆள். இவன் 3 பேர்த்த மறுத்து உலகம் உள்பொருளே, உலகம் உள்பொருளே, அது மீள தோன்றும். சூக்குமமாக இருக்கிற ஒன்று தூளமாக தோன்றும். எங்கு சூக்குமமாக ஒடுங்கியச்சோ அங்கிருந்து மீள தோன்றும். 2 கருத்து நிறுவியாச்சு. 3வது கருத்து உலகம் செய்வோனை உடைத்து. உலகம் செய்வோனை உடைத்து. இங்கே ஒரு ஆள் வரான். இதற்கு தடை யாரு? சாங்கியர். சாங்கியர் இவர்கள் சொல்லக்கூடிய தடை என்னன்னா, இப்போ மேலே சொன்னதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிட்டே வராங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேலே சொன்ன கருத்தை ஏற்றுக்கிட்டு இப்போ தடை சொல்கிறாங்க. மேலே என்ன கருத்து சொல்லியிருக்கிறோம்? 2 கருத்து சொல்லியாச்சு. என்னது? உலகம் மூவினைப்படும். சரிதாங்க. சாங்கி என்ன சொல்கிறான்? மூவினைப்படுங்கிறது சரி, அது உள்பொருளே என்பதும் சரி. ஆனால் அது தோன்றுகிற போது செய்வோன் ஒருவன் வேண்டாம். சூக்கமாக இருக்கிற உலகத்தை தூளமாக செய்வதற்கு யார் வேண்டா? கடவுள் வேண்டா, கர்த்தா இல்லை. உலகம் தானே தோன்றும். தானே தோன்றும். யார் வேண்டா? கடவுள் வேண்டா. கர்த்தா வேண்டாம். எதற்கு கர்த்தா வேண்டாம்? தோற்றுவிப்பதற்கு. உலகம் முத்தொழில் படும் என்பது சரி, அது உள்பொருள் என்பதும் சரி, சூக்குமமாக இருக்கிறது தூளமாக தோன்றும் என்பதும் சரி. சூக்குமமாக இருக்கிற உலகம் தூளமாக தோன்றுவதற்கு யார் வேண்டாம்? கடவுள் வேண்டாம். கடவுள் வேண்டாம். இது யாருடைய கருத்து? சமணர் கருத்து. சமணர் கருத்து. அதை மறுப்பதற்கு என்ன செய்கிறாரு? ஏது. இப்போ இதில் தடை தானே, இங்கே தானே தடை. மேற்கோளுக்கு ஏதுக்கு நடுவில் இந்த தடை. 2வது மேற்கோளுக்கும் 2வது ஏதுக்கு நடுவில் தான் இந்த தடை. இவனுங்க நான் கரெக்டாக பேசுகிறேன்னா. 2வது மேற்கோள் என்னது? உலகம் செய்வோனை உடைத்துன்னு சொல்லியாச்சு. உலகத்தை செய்வதற்கு ஒரு கர்த்தா வேண்டும்னு சொல்லியாச்சு. கர்த்தா வேண்டான்னு தடை சொல்கிறவன் யார்? சாங்கியன். இப்போ இவனை மறுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஏது செய்யணும். ஏது என்ன சொல்லியிருக்கிறாரு? உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மையன். உள்ளதற்கு உள்பொருள் என்று சொன்னால் சூக்குமமாக உள்ள பொருள் தூளமாக வரணும்னா அதற்கு ஒருவன் வேண்டும். ஏன்னா சடம், சடப்பொருள் தானே தொழில்படாது. சடப்பொருள் தானே தொழில்படாது. மண் குடம், மண்ணு குடமாகணும்னா குயவன் ஒருவன் வேண்டும். குயவன் ஒருவன் வேண்டும். மண் தானே குடமாகுமா? ஆகாது. ஏன் ஆகாது? அது சடம், அறிவு கிடையாது. அப்போ அதுக்கு அறிவுடைய ஒருவன் வேண்டும். சரிங்களா? அப்போது உலகம் உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மையின். உள்பொருள் தான், உள்பொருள் தான். ஆனால் அது உலகமாக வரணும்னா யார் வேணும்? செய்வோன் ஒருவன்
வேண்டும். சடம் தானே உலகாக வராது. எனவே அதை செய்வதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். எது போல? குடம் போல. குடம் போல. அது மாட்டு வண்டி, அதுவும் சொல்லலாம். அதுவும் சொல்லலாம். சரிங்களா? குடம் போல மாட்டு வண்டி சொல்லும்போது அதில் வினை வந்துடும். இங்கே நீங்கள் அதெல்லாம் அடுத்து 2வது நூற்பால் வருவாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு இங்கே மாயை தான் நிறுவிட்டுருக்கிறார். சரிங்களா? மாயை ஆகிய உலகம் தோன்றணும்னா, சூக்குமாக இருந்து தூளமாக தோன்றணும்னா அதற்கு குயவனாகிய இறைவன் வேண்டும். இறைவன் வேண்டும் என்று சொல்ல இதை அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒருவாறு ஏற்றுக்கிறாங்க. இன்னும் இதுக்கு மேலே இவங்க தடையெல்லாம் சொல்லுவாங்க. தடையை பின்னாடி வரலாம். இப்போ இந்த இடத்துல அவங்கள மறுத்தாச்சு. ஏதுக்கு மறுப்பு சொல்லியாச்சா இல்லையா? தடை சொல்லியாச்சு. என்னது? தானே தொழில்படாது சடமாகி உலகம் தோன்றணும்னா அதற்கு ஒரு கர்த்தா வேண்டும். உள்ளதற்கு செய்வோனின்றி செய்வினை இன்மைன்னு சொல்லிட்டார். இதுக்கு என்ன கிடையாதுன்னா எடுத்துக்காட்டு வெண்பா இல்லை. இந்த இதுக்கு என்ன கிடையாது? எடுத்துக்காட்டு வெண்பா இல்லை. ஏன்னா இது அவங்க டைரெக்டாக சர்க்காரிவாதி. சாங்கியர் யார்? சர்க்காரியவாதி. அதனால் சர்க்காரவாதத்தை சொல்லி இவங்களை நிறுத்தியாச்சு. சரிங்களா? அடுத்தது 3வது. ஐயா ஆமாம் ஆமாம், அது பின்னாடி வர்றாங்க, கேள்வி கேட்பான். அவன் உட்காரல, இன்னும் டெம்பரவரியாக உட்கார வச்சிருக்கு. அடுத்து அவன் தடை எழுப்புறான். சரியா? 3வது மேற்கோள் என்னது? மேற்கோள் 3. இப்போது திருப்பி மேலேருந்து வரணும். எப்போ சொன்னாலும் 1லேருந்து ஆரம்பிக்கணும். போகிறதுக்குள்ளே சாயந்தரம் கேட்டால் எல்லோரும் சொல்லணும். முதல் நூற்பால் முதல் கருத்து என்னது? உலகம் முத்தொழில் படுவது. உலகம் தோன்றி நின்று ஓடுங்கோ. இது முதல் கருத்து. 2வது உலகம் உள்பொருள். உலகம் உள்பொருள். 3வது செய்வோனை உடைத்து. இப்போ முதல்ல மருத்துவங்க யார்? முதல் கருத்தை மருத்துவங்க உலகாயதர், மீமாஞ்சகர், தார்க்கியர் 3 பேர் மறுத்தாங்க. அதை மறுத்து நிறுவியாச்சு. 2வது உலகம் உள்பொருள். மாத்துமிகர், சமணர் 3 பேர்த்த மறுத்து நிறுவியாச்சு. 3வது கருத்து உலகம் செய்வோனை உடைத்து சாங்கியரை மறுத்தாச்சு. இப்போ எத்தனை பேர் மொத்தம்? 7 பேர்த்த மறுத்தாச்சு. பாருங்கள், 24 பேரில் 7 பேரை மறுத்தாச்சு. மறுப்பு புரியுதா இல்லையா? புரியுதோ புரியலையா? எழுதி வச்சுட்டேன் சார், வீட்டில் போய் பார்த்துட்றேன். அப்படியா? சரி. இப்போது அடுத்த கருத்து ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. அப்போது உலகம் செய்வோனை உடைத்து உலகம் மூத்தொழில் படும் என்பது சரி, அது உள்பொருள் என்பதும் சரி, அதை தோற்றுவிப்பதற்கு ஒரு கடவுள் வேண்டும் என்பதும் சரி. அப்போது அது மீள தோன்றுகிற போது எங்கிருந்து தோன்றும்? யார் தோற்றுவிப்பா? யார் தோற்றுவிப்பானா? ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது எங்கு ஒடுங்கியதோ அங்கே தான் மீள தோன்றும். ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. எங்கு ஒடுங்கியதோ அங்கு தான் மீள தோன்றும் என்று இதுக்கு என்ன செய்கிறாரு? மேற்கோள் செய்கிறார். இப்போ இதன் மீது தடை யார்? ஒன்று இரண்ய கற்ப மதம், மற்றொன்று பாஞ்சராத்திரிகள். வைணவர். இரண்ய கற்ப மதம் என்பது பிரம்மாவை முதற்காக கொண்டிருக்கிற கடவுள் சமயம். இது பிரம்மா.
இது திருமால். பிரம்மா திருமால். அப்போது இறைவனிடத்து ஒடுங்கும். சரி, அந்த இறைவன் யாருன்னா பிரம்மாவே அழித்தற் கடவுள், திருமாலே அழித்தற் கடவுள். எனவே அது மீள தோன்றுகிற போது பிரம்மனிடத்து தோன்றும், திருமாலிடத்து தோன்றும். வேண்டாம், அவரும் இருக்கட்டும். இவங்க யாரும் சிவபெருமானை மறுக்கிறது இல்லை. இப்போ திருமாலை வணங்குறவங்க சிவபெருமானை மறுக்கிறது இல்லை, முழு முதற் கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. சிவபெருமான் உண்டா இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்களா? முழு முதற் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்வது வேறு, மறுத்தல் என்பது என்ன? சிவபெருமானே கிடையாது அப்படி சொல்கிறது வேற. சிவபெருமான் உண்டுங்க, ஆனால் எங்கால் தான் பெரியாள். புரியுதா? ரெண்டுக்கு வேறுபாடு புரியுதா இல்லைங்களா? இவர்கள் யாரும் சிவத்தை மறுப்பதில்லை, ஆனால் முழு முதல் தன்மையை ஏற்றுக்கொள்வதில்லை. புரியுதுங்களா? ஏன்னா என்ன சொல்லுவாங்க, எங்கால் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சமயமும் அந்த கடவுளை முழு முதல் கடவுளாக தான் சொல்லும். ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யணும்? நிறுவனம். முத்தி எது முத்தி அப்படின்னு கேட்கணும். அவங்ககிட்டலாம் முத்தி எதுன்னு கேட்கணும். அதில் அப்புறம் கேட்போம். இப்போ தான் முதல் நூற்பாவில் இருக்கிறோம். முத்தி 11ஆம் நூற்பாவில் கேட்க வேண்டிய கேள்வி. சரியா? எனவே பிரம்மதேவனே ஒடுக்குதல் கர்த்தா, பிரம்மதேவனே ஒடுக்குதல் கர்த்தா, திருமாலே ஒடுக்குதல் கர்த்தா. எனவே உலகம் மீள தோன்றுகிற போது பிரம்மதேவனிடத்து தோன்றும், திருமாலிடத்து தோன்றும் என்பது தடை, ஆசிரியர் கருத்துக்கு தடை. சரியா? இதுக்கு என்ன செய்கிறாரு? ஏது என்னது? ஆண்டு ஒடுங்குதலின். இதைத்தான் நான் காலையில் சொன்னேன். 5 கலைகள், 5 கலைகள், நிவர்த்திகளை, பிரதட்டுகளை, வித்தகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை என்று 5 கலை. எனவே உங்கள் பிரம்மதேவன் ஒடுக்குனாலும் எதை ஒடுக்குவார்? 108 புவனங்களோடு கூடிய நிவர்த்தி கலையை தான் ஒடுக்க முடியும். திருமால் ஒடுக்குனா நிவர்த்திகளையும் பிரதிட்டுகளையும் ஒடுக்கலாம். அதற்கு மேல் இருக்கிற புவனங்களை இவர்களால் ஒடுக்க முடியாது. இவை எல்லாம் சங்கார கடவுளிடத்தில் ஒடுங்கும். எல்லாம் எதிர்த்து ஒடுங்கிறோம்? சங்கார காரணனாக இருக்கிற சிவத்திடம் 5 கலைகளும் ஒடுங்குவதில். ஆண்டு ஒடுங்குதலின், ஆண்டு எது? சிவத்திடம் ஒடுங்குதல். எல்லா கலைகளும் இவன் தான் என்னதுங்க? மகா சங்காரன். சிவபெருமான் தான் யார்? மகா சங்காரன். இவர்களெல்லாம் ஏகதேச சங்காரர். இவர்களெல்லாம் ஏகதேச சங்காரர். இவன் யார்? மகா சங்காரன். எனவே இவனிடத்தில் தான் மீள தோன்றும். யார்கிட்ட? சிவத்திடத்தான் எல்லா கலைகளும் தோன்றி, கலைகளிலிருந்து பூணங்கள் எல்லாமே யாரிடத்து தோன்றும்? சிவத்திடமிருந்து தான் தோன்றும் என்று சொல்லுகிறார். இதற்கு வெண்பா இருக்குது. வெண்பால முதல் வெண்பா இருக்கா இல்லையா? முதல் வெண்பால மீதி 2 வரி இருக்கா இல்லையா? முதல் வெண்பால மீதி 2 வரி. லயித்தது அத்திதியில் எண்ணில். லயித்தது எதுங்க? அந்த உலகம், அந்த உலகம் லயித்தது அத்திதியில் எண்ணில். அந்த திதிக்கடவுளிடத்து, அந்த திதிக்கடவுளிடத்து உலகம் ஒடுங்கும் எண்ணில் அவை அழியாது. அவை அழியாது.
ஏன்னா திதி கடவுளுக்கு அந்த பேர் என்னது? திதி கடவுள். அவர் வேலை என்னது? காத்தல். காத்தல் செய்கிற கடவுள் எதுக்கு அழிக்கிறார்? நீயே சொல்லிட்ட அவர் பேர் என்னது? காத்தல் கடவுள்னு சொல்லிட்ட. காத்தல் கடவுளுக்கு அதிகாரம் இருந்தால் அவர் காப்பாரா அழிப்பாரா? காத்தல் தான் செய்வார். அப்போ உலகம் அழிஞ்சிருச்சு. உலகம் அழியுதுன்னு நீயே சொல்கிற. அப்போ காத்தல் கடவுளிடத்து உலகம் எப்படி அழியும்? அழியாது. உலகம் அழியாது. ஏன்னா அவருக்கு அதிகாரம் இருந்தால் அவர் தானே ஜெயிப்பார். இப்போ 3 பேருக்கு 3 அதிகாரம் இருக்குது. ஒரு ஆள் செய்யணும், ஒரு ஆள் பாதுகாக்கணும், ஒரு ஆள் அதை உடைக்கணும். இது 3 பேர்த்துக்கு 3 அதிகாரம் இருக்குது. இப்போது காக்கிற ஆளுக்கு அதிகாரம் அதிகமாக இருந்தால் அது உடையுமா? ஏன்னா அவர் காப்பாற்றுறது அவர் வேலை. சரியா? காப்பாற்றுறவர்கிட்டருந்து வாங்கி ஒருத்தர் உடைச்சிட்டார். இப்போ யாருக்கு அதிகாரம்? உடைச்சவருக்கு தான் அதிகாரம். இங்கே உடைச்சவரை போய் எங்கே கடைசியில் சிவபெருமான், இது உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஒடுக்கம், இளைப்பு, ஆற்றல். நீங்கள் நல்லா அழிக்கிற கடவுளை எப்படி முதல் கடவுள்னு சொல்கிறது? முதல்ல சித்தாந்தம் படிக்க வந்தீங்கன்னா சில பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். என்னது? எல்லாரும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான் யார்? அழித்தல் கடவுள். அழித்தல் கடவுளை போய் எப்படிங்க கும்பிட்றது? காத்தல் கடவுளை கும்பிட்டா கூட பரவாயில்ல, நம்மளை காப்பாற்றுவார் இல்லையா? அழித்தற் கடவுள் எப்படிங்க அவரை கும்பிட்றது? எல்லாரும் சொல்கிறது சரியாக தான் இருக்க மாட்டேங்குது. என்னது? சிவபெருமான்கிட்ட போகாதையா, அழிச்சிடுவார் இல்லையா? அழிப்பு, இளைப்பு, ஆற்றல். இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம். காலையில் நம்ம வீட்டில் ஒரு பொடுசு இருக்குது, ஒரு எல்கேஜி போகுது. அது காலையில் 7 மணிக்கு எழுப்பி அரை தூக்கத்தில் குளிக்க வச்சு டவுசரை மாட்டி டையை கட்டி விட்டு ஷூவை போட்டு விட்டு பவுடரெல்லாம் அடித்து அதை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். எப்படி போவோம்? அப்படியே வாடான்னு கூப்பிட்டு அதை தரன்னு எடுத்துகிட்டு கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு ஸ்கூலுக்குள்ளே விடுறதுக்குள்ளே எப்படி இருக்கு? போதும்னு ஆயிடுது. சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க பாரு, அது வரும் பாரு வெளியே. போகும்போது எப்படி போச்சு? ஐயோ என்ன இங்கே தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு போனது, பெல் அடிச்சுன்னு எப்படி வருது? அப்பாடா விட்டாண்டா சாமி அப்படின்ட்டு திடுன்னு வெளியாருதா இல்லையா? ஏன்? போதும் படிச்சது. ஓ அப்பா எப்பப்பா போவான்னு. அப்படி தாங்க பிறவி விட்டு போகணும். ஞானிகள் அப்படி தான் போகிறாங்க. பெல் அடித்து அப்படியே சாமி விட்டா போதுன்னு ஓடுறாங்க. நாமெல்லாம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரோம், போகும்போது அழுதுகிட்டே போகிறோம். ஏன்னா நமக்கு என்னது இல்லை, பாடம் என்ன நடக்குதுன்னே புரியல. இங்கே பாடம் நடக்கிறதே புரியல. போகும்போது தான் சந்தோஷமாக போகணும் இல்லைங்களா? வெறுத்தேன் மனை வாழ்க்கை சொல்கிறாங்களா இல்லையா? வெறுத்தேன் மனை வாழ்க்கை. சாமி வேண்டாம், இனி ஒரு பிறவி எனக்கு வேண்டாம், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உனையென்றும் மறவாமை வேண்டும்னு கேட்குறாங்க. அப்போ அழிப்பு என்பது இளைப்பு, ஆற்றல். ரெஸ்ட் எடுக்க விட்றாரு. போதும் ஒரு பிறவியில் வந்து வினையை அனுபவித்து ரொம்ப டயர்டாயிட்டையா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு என்ன செய்கிறாராம்? ரெஸ்ட் எடுக்க வைக்கிறார். எதுக்கு? தெளிய வச்சு அடிக்கிறது. இதுக்கு பேர் அதுதான், தெளிய வச்சு அடிக்கிறது. ஏன்? தெளிகிற வரைக்கும் என்ன செய்வாங்க? பிறக்க வேண்டியதுதான், வாங்க வேண்டியதுதான், போக வேண்டியதுதான். இது ஒவ்வொரு பிறவி தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. என்னென்னா போன பிறவியில் நடந்தது நமக்கு மறந்து போகுது. வாங்கின அடியும் மறந்து போகுது. இந்த பிறவியில் வாங்குற அடியே ஞாபகம் இருக்கிறது இல்லை. நீ போன பிறவி எங்கே போய் ஞாபகம் இருக்கிறது? எனவே நமக்கு அழித்தல் என்பது அவன் நம்மால் கொண்டு இருக்கிற கருணை என்பதை புரிஞ்சுக்கிட்டால் வருத்தம் வராது. சரியா? சரி. எனவே இந்த தடைக்கு ஏது என்ன செய்கிறாரு? ஆண்டு ஒடுங்குதல். லைத்தது அத்திதியில் எண்ணில் அவை அழியாது. திதியில் உலகம் ஒடுங்கும்னு சொன்னால் அது முதல்ல என்ன ஆகாது? ஒடுங்காது. முதல்ல உலகம் ஒடுங்காது. சரி, அப்படி ஒடுங்குன்னு சொன்னால் ஒடுங்குகிற போது அத்திதியும் ஆதியும்
ஆங்கு திதிக்கடவுளிடத்திலிருந்து இறைவன் ஒடுக்குகிறான் என்பது மட்டுமல்ல, அவன் திதிக்கடவுளையும் ஒடுக்குகிறான். அவன் என்ன செய்கிறான்? திதிக்கடவுளிடத்திலிருந்து உலகத்தை ஒடுக்கலை, என்ன செய்கிறான்? திதிக்கடவுளையும் ஒடுக்கிறான். அப்புறம் படைத்தல் கர்த்தாவிட்டிருந்து உலகம் ஒடுக்கிறது இல்லை, படைத்தல் கர்த்தாவையும் ஒடுக்கிடுறான். அவனே மீள இவனிடத்தில் தான் தோன்றணும். யார்? படைத்தல் கர்த்தா காத்தல் கர்த்தா ஆகிய இருவரும் எங்கிருந்து தோன்றணும்? சங்காரகாரனிடத்திலிருந்து தான் தோன்றணுமே ஒழிய அவர்களுக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. அப்புறம் அவர்கள் போய் உலகத்தை காப்பாற்றுவாங்க அழிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையா? அவனையே காப்பாற்ற முடியாது. அவனால் காத்தல் கடவுளினாலேயே என்ன செய்ய முடியாது? தன்னை காப்பாற்றிக்க முடியாது. நேரம் வந்தால் அவனும் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். சங்கார கடவுள் உலகத்தை ஒடுக்குகிற போது எல்லாவற்றையும் ஒடுக்கிடுவான். எது? உலகத்தை மட்டுமல்ல, உயிர்களையும் கடவுளர்களையும் என்ன செஞ்சிருவான்? எல்லாத்தையும் ஒடுக்கிடுவான். புனர்உருவம் தோற்றுகிற போது ஒவ்வொன்றாக எப்படி ஒடுக்கினானோ அப்படியே ஒவ்வொன்றாக அவன் தோற்றுவான். எனவே அழிவது உலகம் மட்டுமல்ல, அத்திதியும். திதின்னு என்னது? காத்தல் கடவுள், ஆதி படைத்தல் கடவுள், ரெண்டு பேருமே அங்கே தான் ஒடுங்குவான். எங்கே? சங்காரகாரனிடத்து படைத்தல் கடவுளும் ஒடுங்குவான், காத்தல் கடவுளும் ஒடுங்குவான். அப்புறம் உலகம் ஒடுங்குமான்னு என்னையா கேள்வி? என்ன நியாயம் அது? பூனை ஆப்பம் இருந்த களியை தின்றது. ஞாபகம் இருக்கா? ஒரு நியாயம் பார்த்தோமா இல்லையா? என்ன நியாயம்? நோட்டை திருப்பி தான் பாருங்களேன். அந்த நோட்டில் தானே இருக்குது. அந்த நோட்டை வீட்டில் வச்சு வேண்டிங்களா? பூனை ஆப்பம் இருந்த களியை தின்றது. கைமுதிக நியாயம். கைமுதிக நியாயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆப்பம் இருக்கிற களியை தின்னுச்சுன்னா ஆப்பத்தை தின்னுச்சான் அப்படின்னு கேட்கக்கூடாது. கைமுதிக நியாயம் பற்றி உலகத்தை ஒடுக்குகிற போது இறைவன் படைத்தல் கடவுளையும் காத்தல் கடவுளையும் ஒடுக்குவான். அப்போ அவர்கள்ட்டிருந்து உலகத்தை அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதா? எனவே உலகத்திற்கு முதல்வன் ஒருவன் உண்டு. அவன் யார்? அவன் யார்? அழித்தல் கடவுளே. அவன் அழித்தல் கடவுளே என்று நிறுவுகிறார். சரி, இப்போ எத்தனை கருத்தாச்சு? மொத்தமாக எத்தனை கருத்தாச்சு? மொத்தமாக எத்தனை கருத்தாச்சு? கருத்து 4 கருத்து. முதல் அதிகரணத்தில் ஒரு கருத்து, ரெண்டாவது அதிகரணத்தில் 3 கருத்து. சரியா? உலகம் மூவினைப்படும் என்பது ஒரு கருத்து. 2ல் 3 கருத்து என்னது? உலகம் உள்பொருள் என்பது ரெண்டாவது கருத்து. உலகம் செய்வோனை உடைத்து ஒடுங்கின் எடுத்து உலகம் மேலே தோன்றும், ஒடுங்கின் எடுத்து மேலே தோன்றும். 3 கருத்து வந்துருச்சா? இதில் மேலே 1, இதில் 3, மொத்தம் எத்தனை? 4 தானே? சமயங்கள் 7 9. போன கருத்து தான் 7. இப்போ 2 பேர் சேர்ந்துட்டாங்க. இரண்யகற்ப மதமும் பாஞ்சராத்திரிகரும் சேர்ந்துட்டாங்க. 9 பேர்த்த மறுத்து எத்தனை கருத்தை நிறுவி இருக்கிறோம்? 4 கருத்தை நிறுவியாச்சு. சரியா? 5வது கருத்து என்னது? 3ஆம் அதிகரணம். 3ஆம் அதிகரணம் என்னது? அந்தமே ஆதி ஆதி என்பனார் புலவர். அந்தமே ஆதி என்பனார் புலவர். மேற்கோள்: மேற்கோள் என்னது? 3ஆம் அதிகரணம். நீ சங்காரமே
முதல் என்றது. இல்லை, இதில் ரெண்டு இன்னும் வெண்பா ரெண்டு இருக்கு. வெண்பா விட்டாச்சு, நீங்களும் சத்தத்தை காணோம். ரெண்டு வெண்பா என்ன சொல்லவே இல்லையே, ரெண்டு வெண்பா என்ன சொல்லலை. இல்லை, நல்லா சௌகரியமாக விட்டுட்டு போனாலும் பிரச்சனை இல்லையாட்டிருக்குதே. சரி, இப்போ இந்த 3 கருத்தை சொல்லியாச்சா? இதில் சாங்கியர் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்தின் மேலே ஒரு தடை எழுப்புகிறாங்க. இப்போ 2வது அதிகரணத்தில் சொன்ன கருத்து எத்தனை? 3 கருத்து சொன்னோம். 3. உலகம் உள்பொருள், உலகம் செய்வோனை உடைத்து, ஒடுங்கின இடத்தில் மேலே தோன்றும். 3 கருத்து சொன்னமா இல்லையா? இதன் மீது சாங்கியர் என்ன செய்கிறாங்க? தடை எழுப்புறாங்க. சாங்கியர் சர்க்காரியவாதி. அவன் என்ன சொல்கிறான்? ஐயா, நான் கேள்வி கேட்டேன், நீ என்ன சொன்ன? சாங்கியரை மறுக்கும்போது என்ன சொன்னோம்? சாங்கியரை மறுப்பதற்கு நாம் என்ன பதில் சொன்னோம்? உலகம் தானே தோன்றாது. எது போல? குடம் போலன்னு சொன்னீங்க. சரி, உங்களை தான் முடிச்சுட்டு வாங்க, நான் மெதுவாக கேள்வி கேட்குறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? வெயிட் பண்ணுறான். இப்போ அடுத்த மாதிரி கேள்வி கேட்குறான். ஐயா, இந்த காரணங்கள் 3 என்னது? முதல் காரணம், 2 துணை காரணம், 3 நிமித்த காரணம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்க. என்னது? மண் குடமாதல் போல. அப்படிதான உதாரணம் சொன்ன அவனுக்கு? மண் குடமாதல் போல. அதுக்கு முதல் காரணம் எது? மண். துணை காரணம் நிமித்த காரணன் குயவன். மண் முதல் காரணம், துணை காரணம் திரிகை சக்கரம். அப்புறம் அதை சுத்தர ஒரு குச்சி, செய்யறது யாரு? குயவன். அவன் தான் நிமித்த காரணன். குயவனாகியவன் மண்ணிலிருந்து திரிகை, குச்சி முதலானவற்றை துணையாக கொண்டு குடத்தை செய்தான். இது காரியம் என்னது? குடம். இந்த 3 காரணம். இந்த 3 காரணம் இருந்தால் தான் ஒரு சடப்பொருள் காரியப்படும். இது தர்க்கம். இதுதான் நம்ம அவனுக்கு சொன்னோம். சரி, இப்போ உலகம். அப்படியே உலகம் வச்சுக்கங்க. உலகம்னு சொன்னால் உலகத்திற்கு முதல் காரணம் என்னது? மாயை. துணை காரணம் கண்மம், திரோதான சக்தி. நிமித்த காரணன் இறைவன். காரியம் உலகம். இறைவனாகிய குயவன் மண்ணாகிய மாயிலே இருந்து கண்மம் திரோதான சக்தியை துணையாக கொண்டு என்ன செய்கிறான்? உலகமாகிய குடத்தை செய்தான். இதுதான் அந்த
ஓமையை கரெக்டாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். சரியா? இறைவனாகிய குயவன் மண்ணாகிய மாயை கொண்டு கண்மம் திரோதான சக்தி ஆகிய துணை காரணங்களை கொண்டு என்ன செய்கிறான்? உலகமாகிய குடத்தை செய்தான். உலகமாகிய குடத்தை செய்தான். சரியா? புரிஞ்சுதா? சரி. இப்போ இதைத்தான் அவன் கேள்வியாக கேட்குறான். யாரு? சாங்கியன் கேள்வி கேட்குறான். அவன்கிட்ட நம்ம என்ன சொன்னோம்? அவனுக்கு நம்ம அவன் என்ன கேட்டான், என்ன பதில் சொன்னோம்? உலகம் தானே தோன்றாது, அதற்கு செய்வோன் ஒருவன் வேண்டும், செய்வோன் ஒருவன் வேண்டும். எது போல? எது போல? குடம் போல. குடம் போலன்னு சொன்னான். குடம் போலன்னு சொன்ன. சரி, அப்புறம் அடுத்து இந்த பாஞ்சராத்திரிகரும் இரண்யகற்ப மதமும் வந்தாங்களா இல்லையா? யாருக்கு அப்புறம்? சாங்கினுக்கு அப்புறம் அவன் வந்தான். அவன் கேட்கும்போது நீ என்ன சொன்ன? எங்கே ஒடுங்குச்சோ அங்கே தான் தோன்றும்னு சொன்னையா இல்லையா? இப்போ அவன் அங்கே இங்கே கிளாஸ் விட்டு வெளியே போகல, எங்கே உட்காந்துருக்கிறான்? அங்கேயே உட்காந்துருக்கிறான். அவனுக்கு ஒரு பதில் சொன்னோன்னே இரு, நீ அடுத்த கேள்வி பதில் சொல்லு, நான் பார்க்குறேன் அப்படின்னு அவன் உட்காந்துருக்கிறான். இப்போ நம்ம யாருக்கு பதில் சொன்னோம்? சாங்கியனுக்கு சொல்லி உட்கார வச்சாச்சு. அடுத்த பதில் பாஞ்சராத்திரிகனுக்கும் இரண்யகற்ப மதத்துக்கும் ஒரு பதில் சொன்னோம். என்ன பதில் சொன்னோம்? எங்கு ஒடுங்குகிறதோ அங்கு தான் மீள தோன்றும். எங்கு ஒடுங்குகிறதோ அங்கு தான் என்ன ஆகும்? மீள தோன்றும்னு சொன்னில்ல? கரெக்ட். இப்போ நான் கேட்குறேன், எங்கேயா ஒடுங்கும்? எங்கே ஒடுங்கும்? எங்கே ஒடுங்கும்? எங்கு தோன்றியதோ அங்கு ஒடுங்கும். எங்கு தோன்றியதோ அங்கு ஒடுங்கும். இப்போ எங்கு தோன்றுகிறது? மாயையில் ஒடுங்குற உலகத்தை இறைவன்ட்ட ஒடுங்குதுன்னு சொல்றிய. கேள்வி புரியுதா? கேள்வி புரியணும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேள்வி மட்டும்தான் புரியணும். சிவஞான போதத்தில் கேள்வி புரிஞ்சுட்டா பதில் தானா புரியும். புரியுதா இல்லைங்களா? மாயையில் ஒடுங்குகிற உலகத்தை இறைவனம் ஒடுங்குவதாக நீ சொல்றிய. எப்படி? முதற் காரணத்தில் தான் ஒடுங்கும், நிமித்த காரணத்திடம் எப்படி ஒடுங்கும்? கேள்வி எப்படி இருக்கு? குயவன்ட்ட போகுமா? போகாது. அப்போ உலகம் யார்கிட்ட ஒடுங்கும்? மாயிட்டு தானே ஒடுங்கும். நீங்கள் அவன்கிட்ட போய் ஒடுங்கிட்டு ஒடுங்கும் சங்காரங்கான்னு என்னமோ கதை அளந்து விட்டுட்டு இருக்கிறீங்க. எப்படிமா இருக்கு? கேள்வி நல்லா இருக்கா இல்லையா? எவ்வளவு நுட்பமாக கேள்வி கேட்குறாங்க. கேள்வி எவ்வளோ நுட்பமாக இருக்கா இல்லையா? அப்புறத்துக்கு அப்புறம் தான் பதில் எல்லாம். சரிங்களா? இது ஒரு தடை. தடை எண் 1. தடை எண் 1 என்னது? மாயையில் ஒடுங்குகிற உலகத்தை நிமித்த காரணத்து ஒடுங்குவதாக கூறுதல் எவ்வாறு? எவ்வாறு? தடை எண் 1. 2 தடை 2 சடம் தானே தொழில்படாது என்பது பொருந்தாது. சடம் தானே தொழில்படாது என்பது பொருந்தாது. ஏன்னா பசுவினிடத்தில் இருக்கிற பால் தானே சுரக்குது. தானே சுரந்து என்ன செய்யுது? கன்றுக்குட்டியை வளர்க்குது. பால் என்ன செய்யுது? தானே சுரந்து கன்றை வளர்ப்பது போல சடம் என்ன ஆகும்? தானே தொழில்படும். தானே தொழில்படும். தடை 2. இன்னொரு உதாரணம், இரும்பை காந்தம் ஈர்க்கிறது. இரும்பை காந்தம் ஈர்க்கிறது. இரும்பு காந்தம் இதெல்லாம் என்னது? சடப்பொருள் தானே. சடப்பொருள் எப்படி தொழில்படுகிறது? சடப்பொருள் எப்படி தொழில்படுகிறது?
சடம் எப்படி தொழில்படுகிறது. இது ரெண்டாவது தடை. மூன்றாவது தடை, அனுமானத்தால் உலகத்திற்கு செய்வோன் உண்டு என்று சொல்லுதல் எவ்வாறு? அனுமானத்தால் உலகத்தை செய்வோன் ஒருவன் உண்டு என்று சொல்லுதல் எவ்வாறு? ஏன் அனுமானம் சொன்னால் ஏற்கனவே சொன்னதான். இப்போ குடம்னு ஒன்று இருந்ததுன்னா ஏற்கனவே என்னத்தை பார்த்துருக்குறோம்? மண்ணை பார்த்தோம், கொய்வனை பார்த்தோம், செஞ்சதையும் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு குடத்தை பார்த்தா என்ன செஞ்சுக்கலாம்? இது ஏதோ ஒரு கொய்யவன் செஞ்சுருக்கிறான் ஐயா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? அனுமானிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே குடம் செய்ததை நாம் பார்த்துருக்கிறோம். அதனால் இப்போ ஒரு குடத்தை பார்த்தா இது ஒரு குயவனால் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாம். இப்போ அனுமானிக்கணும்னா என்ன இருக்கணும்? முன்கண்ட அனுபவம் இருக்கணும். அப்போ இறைவனால் உலகம் செய்யப்பட்டது, இறைவனால் உலகம் செய்யப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு என்ன வேணும்? முன்கண்ட அனுபவம் இருக்கணுமா இல்லையா? அது தோன்றுவதற்கு அழிவதற்கு நாம் சொன்னோம். இப்போ வேணா சொல்கிறான், தோன்றும் தான் அழியும் தான். உலகம் தோன்றுவதும் சரி அழிவதும் சரி நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதை கடவுள் செஞ்சார்னு எப்படி சொல்கிறீங்க? எதை பார்த்துருக்கிறியா நீயே? கடவுள் எதையாவது தோற்றுவித்ததை பார்த்துருக்கிறியா? இல்லை ஏதோ அழிஞ்சு போச்சு, கடவுள் அழிச்சதை பார்த்துருக்கிறியா? முதல்ல சொன்னது வேற. யாரை மறுக்கிறதுக்கு? உலகாயுதரை மறுக்கிறதுக்கு. அவன் தோன்றாது அழியாதுன்னு சொன்னான். அதை அவனை ஏற்கனவே மறுத்தாச்சு. இவன் என்ன செய்கிறான்? தோன்றும் தான் அழியும் தான். ஆனால் அதை கடவுள் எங்கேயா செஞ்சார்? தானே தோன்றும் தானே அழியும். இதுக்கு கடவுளுக்கு என்ன வேலை? கடவுளுக்கு என்ன வேலை? இது மூணாவது தடை. இதற்கு என்ன வேணும்? முன்கண்ட அனுபவம் வேண்டும். சரி, நாலாவது தடை. சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே இறைவன் படைச்சான்னு வச்சுக்கோ. நீ சொன்ன மாதிரியே இறைவன் படைச்சான்னு வச்சா அவன் எப்படி படைச்சிருக்கணும்? ஒரே மாதிரிலாம் படைச்சிருக்கணும். இறைவன் படைத்தான் என்று சொன்னால் அவன் எப்படி படைத்திருக்கணும்? ஒரே மாதிரி தானே படைக்கணும். பலவாறு படைத்தல் ஏற்றுக்கு. நாலு தடை. தடை சொல்லுக்கு பார்க்கலாம் வரிசையா. அது முதல் தடை. ரெண்டாவது அதாவது சடம் தானே தொழில்படாது என்பது பொருந்தாது. அதான் தடை. சரிங்களா? அவன் தானே தொழில் படும் அவன். ரெண்டாவது. மூணாவது இல்லை, அதுக்கு உதாரணம் இரும்பை காந்த வலிக்கிற மாதிரிங்கிறது உதாரணம். அடுத்தது இறைவன் படைத்தான் இறைவன் அழித்தான் சொல்வதற்கு அனுமானத்தில் முன்கண்ட அனுபவம் உண்டா? முன்கண்ட அனுபவம் உண்டா? 3. 4 இறைவன் அப்படியே படைச்சானா ஒரே மாதிரிலாம் படைக்கணும். 4 தடை. 4 தடை யார் எழுப்புறா? சாங்கியன் எழுப்புகிறான். இது யாராருக்கு என்னென்ன பதில் தெரியுமா? ஏதாவது பதில் தெரிஞ்சால் நான் எங்கே வந்து உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? இதுக்கு மெய்கண்டா சொல்லுவார். இதுக்கு எடுத்துக்காட்டு வெண்பா 2. வித்துண்டாம் மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தந்தால் நிற்றல் அவர்வினையாள் வித்தகமாம் வேட்டுவனாம் அப்புடு போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானோ மண்போல் குளிர்ந்து. தாரகமாம் மண் குளிர்ந்து. தாரகம் என்பதற்கு என்ன பொருளுங்க? ஆதாரம். தாரகம் என்பது ஆதாரம்.
இப்போ நமக்கு ஆதாரம் எது? மண்ணு தான். மண் எப்படி இருக்கணும்? குளிர்ந்து இருக்கணும். மண் எப்படி இருக்கணும்? குளிர்ந்து இருக்கணும். நல்ல ஈரப்பதமாக இருக்கணும். தாரகமாகிய மண் எப்படி இருக்கணும்? குளிர்ந்து இருக்கணும். நிலைக்களனமாகிய மண் குளிர்ச்சி அடைந்த பொழுது, நிலைக்களமாகிய மண் குளிர்ச்சி அடைந்த பொழுது, குளிர்ச்சி அடைந்த பொழுது எழுதிங்க கூடவே. இதெல்லாம் நீங்கள் அப்படியே தான் படிக்கணும். அதில் இருக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா பொருள் புரியாது. நிலைக்களமாகிய மண் குளிர்ச்சி அடைந்த பொழுது வித்துண்டா மூலம் முளைத்தவா. வித்துண்டா மூலம் முளைத்தவா. அதன்கண், எதன்கண்? அந்த மண்ணின் கண்ணே, குளிர்ந்த மண்ணின் கண்ணே என்னாகும்? வித்து இருத்தலாலே. வித்துனது விதை, விதை இருப்பதினாலே முளை தோன்றியவாறு போல. அந்த மண்ணின் கண்ணே விதை இருக்கணும். மண்ணுக்குள்ளே என்ன இருக்கணும்? விதை இருக்கணும். விதை இருந்தால் என்ன தோன்றும்? முளை தோன்றும். முளை தோன்றும். குளிர்ந்த மண்ணினுள்ளே முளை இருக்கும். முளையில் எது தோன்றும்? வித்து இருக்கும். வித்துக்குள்ளே முளை தோன்றும். முளை தோன்றும். அது போல, அது போல. இது ஓமை. அது போல என்ன செய்கிறாரு? ஒரு உதாரணம் சொல்றாரு. தாமரை தோன்றுகிறது. தாமரை தோன்றுகிறது. எதிலிருந்து தோன்றுகிறது? கிழங்குல இருந்து தோன்றுகிறது. தாமரை கிழங்குல இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா, இப்போது நல்லா குளம் இருக்கும். இப்போ வெய்ய காலம் வந்து என்னாச்சு? எல்லாம் வறண்டு போயிடும். ஒன்றுமே இருக்காது. தாமரையும் இருக்காது, தண்ணியும் இருக்காது. சரிங்களா? எல்லாம் வெய்ய காலம் முடிஞ்சு ஒரு நல்ல மழை பெஞ்சுன்னு என்ன ஆகும்? அப்படியே குளம் நிறையும். நிறைஞ்சு ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே தாமரை அப்படியே மேலே வரும். தாமரை மேலே வரும். இப்போ எங்கேருந்து வந்துச்சு? மண்ணுக்குள்ளே தான் இருந்துச்சு. மண்ணுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் மண் எப்படி இருந்தது? காஞ்சி கிடந்தது. அதனால் வல்ல. இப்போ என்னாச்சு? தண்ணி வந்து மண் நல்லா குளிர்ச்சி ஆன உடனே அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கிழங்குலேருந்து எது வருகிறது? தாமரை வருகிறது. இப்போது தாமரை வரணும்னா அங்கே என்ன இருக்கணும்? முளைக்கும் திறனுடைய கிழங்கு இருக்கணும். அது மட்டும் இருந்தால் போதும். அந்த கிழங்குக்கு ஆதாரமாக மண் இருக்கணும். மண் எப்படி இருக்கணும்? குளிர்ந்து இருக்கணும். மண் குளிர்ந்து இருக்கணும். அப்போது மண் இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும், கிழங்கு இருக்கணும். கிழங்கு இருந்தால் இதில் என்ன வரும்? தாமரை வரும். நாம் அதை அழகாக என்ன சொல்கிறோம்? சேற்றிலே பிறந்த செந்தாமரை. என்னன்னு சொல்கிறோம்? சேற்றிலே பிறந்த செந்தாமரை. கேள்வி என்னது? ஐயா, கிழங்குல வந்துச்சா சேத்துல வந்துச்சா? எதில் வந்துச்சு? கிழங்குல இருந்து தான் வந்துச்சு. கிழங்குல இருந்து தான் வந்துச்சு. அப்படியா? அந்த கிழங்கு தூக்கிட்டு வந்து இங்கே மேலே இங்கே வச்சு விட்ருங்க. அது கிழங்குல தான் வந்துச்சு. கொண்டு வந்து என்ன செய்யலாம்? இதோட நடுவில் வச்சுருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 15 நாளைக்கு வருதா பார்க்கலாம். வராது. ஏன்? கிழங்கு இருந்தாலும் அதுக்கு முளைக்கும் தன்மை இருந்தாலும் அதற்கு ஆதாரமாகிய மண் இருக்கணும். மண்ணும் குளிர்ந்து இருக்கணும். மண்ணும் குளிர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிழங்கிலே இருந்து தாமரை தோன்றும். அப்போது கிழங்கிலிருந்து தோன்றுகிற தாமரைக்கு அந்த கிழங்குக்கு ஆதாரமாய் சேறு இருப்பதினாலே சேற்றிலே பிறந்த செந்தாமரை. சேற்றிலே பிறந்த செந்தாமரை. இதுக்கு உபச்சாரம் என்று பெயர். உபச்சாரம் என்னது? அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாம். ஏன்னா இதற்கு காரணமாக இருப்பது எது? கிழங்கிலிருந்து தோன்றினாலும் கிழங்கிலிருந்து தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது எது? மண்ணு தான், அந்த சேரு தான். அதனால் என்ன செய்கிறோம்? சேரின் விருப்பப்படி தான் கிழங்கிலிருந்து தோன்றுமே அன்று கிழங்கின் விருப்பப்படி என்ன செய்யாது? தோன்றாது. அப்போ சேரு விருப்பம் அது குளிரணும். சேரு குளிர்ந்ததுன்னா அதில் தோன்றும். அதுபோல மாயையிலே உலகம் தோன்றினாலும்
மாயையில் உலகம் தோன்றினாலும் மாயை எங்கே இருக்கிறது? இறைவன் வியாபகத்தில் அடங்கி இருக்கிறது. இறைவன் வியாபகத்தில் அடங்கி இருக்கிறது. இறைவன் வியாபகத்தில் அடங்கி இருப்பது மட்டுமல்ல, இறைவனுடைய சங்கற்பத்தின்படி தான் மாயையிலிருந்து உலகம் தோன்றும். மாயின் விருப்பப்படி தோன்றாது. மாயிலிருந்து உலகம் எப்படி தோன்றணும், என்னென்ன உலகம் தோன்றணும், எப்போ தோன்றணும், எப்போ ஒடுக்கணும்னு யார் முடிவு பண்ணுறா? பெருமான் தான் முடிவு பண்ணுறான். அப்போது இறைவன் விருப்பப்படி மாயையிலே இருந்து உலகம் தோன்றுவதினாலே மாயையிலே தோன்றுகிற உலகத்தை இறைவனிடம் தோன்றுவதாக சொல்லுதல் உபச்சாரம். காரணம், அந்த மாயையும் இறைவனிடத்து ஒடுக்கும். அது எங்கே போய் ஒடுங்குது? உலகத்தை எல்லாம் இறைவன் என்ன செய்கிறான்? மாயையில் போய் ஒடுக்கிறான். மாயை கொண்டு போய் திரோதான சக்தியில் ஒடுக்கிறான். திரோதான சக்தி அருட்சக்தியில் போய் ஒடுங்குது. அருட்சக்தி போய் சிவத்தில் ஒடுங்குது. மீள தோன்றுகிற போது சிவத்திலிருந்து சக்தி தோன்றும், சக்தியிலிருந்து திரோதான சக்தி தோன்றும், திரோதான சக்தியிலிருந்து மாயை தோன்றும், மாயையிலிருந்து உலகங்கள் தோன்றும். எனவே மாயையிலிருந்து ஒடுங்குகிற உலகத்தை நிமித்த காரணத்து ஒடுங்குதல் என்று சொல்வது உபச்சாரம். அது அவனுக்கு பொருத்தமுடையது. காரணம், அவன் விருப்பப்படி தான் அது நடக்கும். எது போல? வித்துண்டாம் மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தன்தானற்ற. ஒரு தடைக்கு விடை வந்துருச்சா? முதல் தடை என்னது? மாயையிலே ஒடுங்குகிற உலகத்தை இறைவனிடத்து ஒடுங்குதல் என்று சொல்லுதல் எவ்வாறு? இதான தடை. சரியா? இந்த தடைக்கு விட சொல்லிட்டார். தாமரை உதாரணமாக சொல்லிட்டார். அத்தந்தால் நிற்றல் அவர் வினையால். இரண்டாவது கேள்வி என்னது? சடம் தானே தொழில் படும். பால் சுரத்தல் போல, காந்தம் ஈர்த்தல் போல. காந்தம் ஈர்த்தல் போல. அதுக்கு வெண்பா இல்லை. பால் தானே சுரக்குன்னு சொன்னாலும் அதற்கு நிமித்த காரணாகிய பசு வேண்டும். பசு உயிரோடு இருந்தால் தான் மடியில் பால் சுரக்கும். தானே சுரக்கும்னா செத்த மாட்டில் சுரக்குமா? செத்த மாட்டில் சுரக்குமா? சுரக்காது. அப்போ என்ன இருக்கணும்? உயிர் வேணும். நிமித்த காரணம் யார் அங்கே? பசு. பசு இல்லாமல் பால் என்ன ஆகாது? சுரக்காது. அப்போது தானே தொழில்படும் என்பது பொருந்தாது. அப்புறம் காந்தம் ஈர்க்கும் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? காந்தம் ஈர்க்கும்னா அந்த ஈர்ப்பு எல்லைக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் வைக்கணும். இங்கேருந்து காந்தம் இழுக்கும்னா இங்கேருந்து அது ஈர்ப்பு எல்லைக்குள்ளே இருந்தால் தான் இழுக்கும். அங்கேருந்து தள்ளி வச்சிட்டிங்கன்னா இது நவுந்து போய் இழுக்குமா? அப்போ அதை என்ன செய்யணும்? ஈர்ப்பு எல்லையில் கொண்டு வந்து ஒரு வைக்கணும். அதுக்கு யார் வேணும்? ஒரு அறிவுடையவன் வேணும். அறிவுடையவன் வேணும். எனவே காந்தம் ஈர்த்தாலும் அதற்கு என்ன வேணும்? அறிவுடைய ஒருவன் வேண்டும். எனவே காந்தம் ஈர்த்தலும் பொருந்தாது. ரெண்டாவது கேள்வி முடிஞ்சுதா? மூணாவது கேள்வி, அனுமானத்தால் இறைவன் படைத்தான் என்று அறியலாமா என்பது அடுத்த கேள்வி. நாலாவது கேள்வி, ஒருபடி படைக்கலையே. இந்த ரெண்டு கேள்வி இருக்கிறது. இறைவன் படைக்கவில்லை என்பதற்கு நம்ம ஏற்கனவே சொன்னது என்னதுங்க? அனுமானத்தால் அறியலாம் என்று சொன்னால் அதற்கு ஒருவன் வேண்டும் என்பது ஏற்கனவே நிறுவன செய்தி தான். என்னது? சடம் தொழில்படாது. சடம் தொழில்படாது. அப்போ காரியங்களை கொண்டு காரணத்தை என்ன செய்யலாம்? அனுமானிக்கலாம். காரியத்தை வச்சு என்ன செய்யலாம்? காரணத்தை அனுமானிக்கலாம். காரியம்னாவே என்னது? ஒரு சடம் தொழில்படுதுனாவே அங்கே என்ன இருக்கும்? ஒரு அறிவுடையவன் வேண்டும். அறிவுடையவன் வேண்டும். அப்போது உலகம் தோன்றுகிறது என்று சொன்னால் அது சடம் என்பது சரின்னா அதற்கு யார் வேணும்? கண்டிப்பாக ஒருவன் வேண்டும். சரியா? அடுத்தது நாலாவது, அவன் ஒருபடித்தாய் படைக்காமைக்கு காரணம் என்ன? அவன் படைத்தான், ஒரே மாதிரில படைக்கணும். ஒரே மாதிரி படைச்சிருக்கிறானா? படைக்கலை. ஏன்? அவர் வினையால். இந்த வெண்பாலை பாக்கி இருக்கா இல்லையா? அவர் வினையால். வினைக்கு தக்கவாறு
இறைவன் உலகத்தை பல்வேறு வகையாய் படைக்கின்றான். அவர் வினையார் எதுபோல வேட்டுவனாம் அப்புழு போல். வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானோ, மண்போல் குளிர்ந்துன்னு மேலே வந்துருச்சு, ஏற்கனவே வந்துருச்சா இல்லையா? வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானோ, இது ஒரு ஓமை. வேட்டுவன் என்பது என்னதுங்க? குளவி. குளவி. அந்த குளவி என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, அந்த புழுவை கொண்டு வந்து கூட்டில் வச்சுக்கும். தன்னுடைய புழு எது தான் ஈன்ற புழு இருக்கா இல்லையா, அந்த புழுவை கொண்டு வந்து என்ன செய்யும்? கூட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது தன்னை போலவே வேட்டுவன் ஆகணும்னு சொன்னால் அது என்ன செஞ்சிடும்? கொட்டி 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 குளவி ஆக்கிடும். கொட்டை கொட்டை புழுவும் குளவி ஆகும். சொல்கிறோமா இல்லையா? கொட்டை கொட்டை என்ன ஆகும் இல்லையா? கொட்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிடும்? அது அப்படியே குளவி ஆகிடும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? பூச்சி ஆயிரும், வண்ணத்து பூச்சி ஆகிடும். குளவி ஆகிறதும் பூச்சி ஆகிறதும் எது? அந்த புழுவினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, புழுவினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தாய் புழு என்ன செய்யுது? அதை வேட்டுவனாகவும் ஆக்கும், குளவியாகவும் ஆக்கும், என்னாகும்? பட்டாம்பூச்சியாகவும் ஆக்கும். அதுபோல் இறைவன் என்ன செய்கிறான்? அந்தந்த ஆன்மா செஞ்ச வினைக்கு தக்கவாறு அதற்கு என்ன செய்கிறான்? உடம்பை கொடுக்குறான். இப்போது தாய் குளவி தன் மகட்குளவிக்கு உடம்பை கொடுக்குது. எப்படி கொடுக்குது? ஒன்று குளவியாக கொடுக்குது, இல்லைன்னா பட்டாம்பூச்சியாக கொடுக்குது. ரெண்டு வகையாக கொடுக்குதா இல்லையா? ஒரே மாதிரி கொடுக்குதா? எல்லாத்தையும் குளவி ஆக்கிறதும் இல்லை, எல்லாத்தையும் பட்டாம்பூச்சி ஆக்கிறதும் இல்லை. அதன் விருப்பத்திற்கு தக்கவாறு. எதன் விருப்பத்திற்கு? புழுவின் விருப்பத்திற்கு தக்கவாறு இது என்ன செய்யுது? வேண்டுவற்றை செய்கிறது. அதுபோல இறைவன் என்ன செய்கிறான்? நம்ம விருப்பத்துக்கு உடம்பை கொடுக்குறான். நம்ம வினைக்கு தக்கவாறு கொடுக்குறான். நம்ம கேட்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். நம்மளை கேட்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்னா, இன்னொன்று நாம் எப்போவாது கேட்டிருக்கலாம். நம்ம எப்படி கேட்டிருப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு வேணும்னு கேட்டிருக்க மாட்டான். சரிங்களா? என்ன கேட்டிருப்போம்? இதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எதையாவது கேட்டு வச்சுருப்போம். அதுக்கு தக்கவாறு உடம்பு வந்துடும் இல்லைங்களா? அப்போது ஆன்மாவின் விருப்பத்திற்கு ஏற்ப, இங்கே விருப்பம் என்பது வினைக்கு ஏற்ப, நாம் ஏற்கனவே செய்த வினைக்கு ஏற்ப பல்வேறு வகையாய் இறைவன் உடம்பை படைக்கின்றான். எனவே அது ஒருபடியாய் இருப்பதில்லை. ஆன்மாக்களுக்கு உடம்பு ஒருபடியாய் இருப்பதில்லை, பல்வேறு வகையாய் இருப்பது. எதுபோல வேட்டுவக்குழு அது தன் குளவிய தன்னுடைய புழுவுக்கு அதன் விருப்பத்திற்கு ஏற்ப உடம்பை கொடுப்பது போல இறைவன் ஆன்மாக்கள் செய்கிற வினைக்கு ஏற்ப உடம்பை படைத்து கொடுக்குறான். இது சிவப்பிரகாசத்தில் 24வது பாட்டு. பாட்டை குறிச்சிக்குங்க, வீட்டில் போய் பார்த்துக்குங்க. சிவப்பிரகாசம் 24. படைத்தது ஒருபடியின்றே பறவை பசுநரராய் பண்ணியது என் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் சிவப்பிரகாசத்தில். பாட்டு 24 என்னென்னு துவங்கும்? படைத்தது ஒருபடியின்றி. படைத்தது ஒருபடி என்று. இறைவன் ஒரே மாதிரி ஏன் படைக்க மாட்டேங்கிறான்? ஒரே மாதிரி ஏன் படைக்க மாட்டேங்கிறான் என்ற கேள்விக்கு வரிசையாக அதில் விட சொல்லிட்டு வருவார். நான் 4 மணிக்குள்ளே இந்த சூத்திரத்தை முடிச்சிடணும், அதனால் அந்த பாட்டை விட்டுட்டு போகிறேன். சரி, அடுத்தது இப்போ இறைவன் எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கிறான். இறைவன் என்ன செய்கிறான்? எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கிறான்னு சொன்னால் அவன் விகாரப்படுவன். என்ன செய்வான்? விகாரப்படுவன். எனவே அவன் இல்லை என்று சொல்வதே சிறப்பு. உலகம் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி ஒரு ரெகுலர்
ப்ரொசீஜரில் இயங்கிட்டு இருக்கா இல்லையா? ஒரே மாதிரி டிப்பிக்கலாக இயங்கிட்டு இருக்கா இல்லையா? அப்போது இறைவன் இதை செய்கிறான்னு சொன்னால் அவன் என்ன ஆயிடுவான்? டயர்டாவான். அவனாக மாட்டானா? நம்மளே சொல்கிறோம், ஒரு வேலையை ஒரு ஆள்கிட்ட 10 வேலையை கொடுத்துட்டு 24 மணி நேரம் செய் அப்படின்னா என்ன ஆகும்? அப்படியே மொதல் நாள் அப்படியே ஓடும், 2ஆவது நாள் அப்படியே இருக்கும். இப்போ ஏங்க இப்படி ஆச்சு? ஏங்க அவரும் தான் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட இத்தனை வேலை கொடுத்து செய்யின்னு என்னங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போது என்ன ஆகும்? விகாரப்படுவன், தன் நிலையில் விகாரப்படுவன். ஆனால் உலகத்தை பார்த்தா அப்படி தெரியல. எப்படி இருக்கு? ஒரே சிஸ்டமேட்டிக்காக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இறைவன் ஒருவனே எல்லா உலகையும் படைக்கிறான், எல்லா உலகையும் காக்கிறான், எல்லா உலகையும் அழிக்கிறான்னு சொன்னால் அது நம்புற மாதிரி இல்லை. விகாரப்பட்டதுன்னா கூட பரவாயில்ல, ஏதோ சேஞ்ச் இருந்ததுன்னா சரி, அவப்பா சாமி இப்போ டயர்ட் ஆகிட்டார் பாரு, இது எப்படி நடந்துட்டு இருக்குது பாரு, இப்போ தான் ரெடி ஆகிட்டார், தூங்கி எந்திரிச்சார் ஆட்டுருக்குது அப்படின்னு ஏதாவது நம்ம பார்க்கலாம். ஆனால் உலகத்தை பார்த்தா அப்படி தெரியல. உலகம் எப்படி இருக்குது? ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கிக்கிட்டே இருக்குது. அதனால் இது இறைவன் செய்கிறான், அவன் விகாரப்படாது செய்கிறான் என்பது ஏற்குமாறு இல்லை. எனவே என்ன செய்யலாம்? அதுக்கு அப்படி ஒரு இல்லைன்னு சொல்லிட்டா பெஸ்ட். உலக இயக்கத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது என்பது சாங்கியர் கூடக்கூடிய தடை. அதற்கு என்ன செய்கிறாரு? விடை சொல்லுகிறார். நோக்காது நோக்கி நொடித்து அன்றே காலத்தின் தாக்காது நின்று உளத்தில் கண்டு இறைவன் ஆக்காதே கண்ட நனவுணர்வில் கண்ட கனவுணர கண்டவனின் இன்றாம் கட்டு. இறைவன் உலகத்தை என்ன செய்கிறான்? படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். படைப்போன் படைக்கும் பழையோன், காப்போன் காக்கும் காக்கும் கடவுள் என்று அவன் என்ன செய்கிறான்? படைப்போனை படைக்கிறான், காப்போனையும் காக்கிறான். எல்லா உலகம் என்ன செய்கிறானுங்க? போற்றி ஈராம் உண்மை என்று நமக்கு இதில் சொல்கிறாரா இல்லையா? ஐந்தொழிலும் அவன் தான் செய்கிறான். அவன் எப்படி செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, கால தத்துவம் போல காலத்தின் கால தத்துவம் எப்படி இருக்கிறதுங்க? நேற்று, இன்று, நாளை, மூணா இருக்கு. ஒரு கணமே ஒரு காலமே மூணையும் செய்கிறது. ஒரு காலம் என்ன செய்யுது? மூணையும் செய்கிறது. இப்போ இந்த கணம் எதை முடிக்குது? கடந்த காலத்தை முடிக்குது. இந்த ஒரு கணம் வந்துச்சுன்னா இது என்ன ஆயிடுச்சு? போன காலம் என்ன ஆயிடுச்சு? இப்போ மணி எத்தனை? 3:54. 53 இறந்த காலம் ஆயிடுச்சு. 54 வந்தால் 53 இறந்த காலம். இப்போ 54 நிகழ்காலம், 55 எதிர்காலம். அடுத்த கணம் ஒரே கணம் தான். 55 ஆயிடுச்சுன்னா 54 இறந்த காலம், 55 நிகழ்காலம், 56 எதிர்காலம். அப்போ ஒரு காலமே மூணா நிற்குது. எப்படி நிற்குது? நேற்று, இன்று, நாளை. இன்னொரு உதாரணம், சூரியன் தோன்றுகிற போது ஒரு தடாகத்தில் தாமரையெல்லாம் மலருது. ஒரு தாமரை மலர்கிற போது என்ன ஆகுதுங்க? நேற்று தோன்றிய தாமரை சூரிய ஒளி பட்ட உடனே என்ன ஆகுது? வாடி போகுது. இன்னொரு தாமரை அதே சூரிய ஒளி பட்டு என்ன ஆகுது? மலர்கிறது. இன்னொரு தாமரை நாளைக்கு மலர்வதற்கு தயாராகும். சூரிய ஒளி அந்த வாடுகிற ஒரு தாமரைக்கு தனியாக, மலர்கிற தாமரைக்கு தனியாக, நாளைக்கு தோன்றுகிற தாமரைக்கு தனித்தனியாக வாடிக்குது. ஒரு தாமரை ஒரு ஒளியே என்ன செய்கிறதுங்க? அழித்தல் தொழிலை செய்கிறது. எதுக்கு? நேற்று தோன்றிய தாமரையை அழிக்கிறது. இன்னைக்கு ஒரு தாமரை தோன்றுகிறது, படைத்தல் தொழிலை செய்கிறது. நாளைக்கு ஒரு தாமரை தோன்ற போகிறது, அதுக்கு என்ன செய்யுதுங்க? அதை காக்கிறது. இன்று தோன்றியதை காக்கிறது, நாளை தோன்ற போவதை படைக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதை எது செய்கிறது? சூரியனுடைய ஒரு ஒளி செய்கிறது. இதுக்கு தனியாக ஒளி, அதுக்கு தனியாக ஒளியெல்லாம் கிடையாது. ஒரு ஒளியே ஒரே நேரத்தில் படைத்தலையும் செய்கிறது, காத்தலையும் செய்கிறது, அழித்தலையும் செய்கிறது. இதுபோல இறைவன் உலகத்தை சங்கற்பத்தினால் செய்கிறான். சங்கற்பம்னு என்னதுங்க?
நினைப்பு மாத்திரையில் செய்கிறான். அவன் ஒன்று நம்ம மாதிரி எல்லாம் படைக்கணும்னு சொன்னான். இப்போ கொய்யவன் சொன்னமா இல்லையா, கொய்யவன் பானையை படைக்கணும்னு என்ன செய்வான், போய் மண்ணை எடுத்துகிட்டு வந்து போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சக்கரத்தை வச்சு சுருட்டி, இதெல்லாம் உபச்சாரம் நமக்கு புரியறதுக்காக. உலகத்தை படைக்கணும்னா ஏப்பா மாயை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து பிசைஞ்சு, ஏப்பா இந்த சுத்த பூனத்தை செஞ்சிருவோம், இந்த அசுத்த பூனத்தை செஞ்சிருவோம், அப்படிலாம் செய்ய மாட்டான். அவன் அப்படி மாயை பார்த்து தோன்றுக அப்படின்னு நினச்சானா தோன்றிடும். அவன் என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்மை போல் அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சங்கற்பத்தினால் செய்வான், நினைவு மாத்திரையில் செய்வான். அதனால் அவனுக்கு என்ன கிடையாது, விகாரம் அவனுக்கு கிடையாது. அதான் நோக்காது நோக்கி, நோக்காது நோக்கி. காலம் போல அவன் என்ன செய்கிறானுங்க, நோக்காது நோக்கி, ஆக்காதே கண்டு, நோக்காதே நோக்கி, நொடித்து. நொடித்தல் என்பது அழித்தல், நோக்குதல் என்பது படைத்தல். ஸோ படையாது படைத்து, காக்காமல் காத்து, அழிக்காமல் அழித்து. எது போல, காலதத்துவம் போல. காலதத்துவன் போல அவன் என்ன செய்கிறான், படையாமல் படைக்கிறான், காக்காமல் காக்கிறான், அழிக்காமல் அழிக்கிறான். எனவே அவனுக்கு என்ன கிடையாது, விகாரம் அவனுக்கு கிடையாது. அதற்கு ரெண்டு ஊமை சொல்லுகிறார். ஒன்று கண்ட நனவு கனவுணர. கனவுல கண்டதை நனவுல காணுகிற போது நமக்கு விகாரம் வருமா? கனவுல கண்டது நனவுல விகாரம் வருமா? தூங்கும்போது கனவுல நான் பெரிய ராஜா, அப்படியே திடீர்னு அப்படியே இந்தியாவிலே பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன், கனவு காண்கிறேன். விழிச்சிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு என்ன செய்வான், கனவு யாது. கனவுல கண்டது நனவுல என்ன ஆகாது, ஒன்றும் பிரயோஜனப்படாது. விகாரப்படுவோமா? படமாட்டான். கனவுல கண்டது நனவுல விகாரப்பட போவதில்லை. நனவுல இருக்கிறது கனவுல விகாரப்படுவது இல்லை. அதுபோல அது மட்டுமல்ல, சொல்லும் பொருளும் போலங்கிறார். சொல்லும் பொருளும் போல. இப்போ நம்ம படிக்கிறோமா இல்லையா, படித்தாச்சு, படிப்புனால நம்ம விகாரப்படுகிறோமா அப்படின்னு கேட்டால், ஒரு வகையில் விகாரம் அடைவோம், ஒரு வகையில் விகாரம் அடைய மாட்டோம். ஒரு வகையில் விகாரம் அடைவோம், ஒரு வகையில் விகாரம் அடைய மாட்டோம். என்ன விகாரம்? இப்போ ஞான நூல்கள் கற்பதினால நம்ம அறிவில் என்ன வருது, திருத்தம் வருதா இல்லையா? இது நம்ம விகாரப்படுவது. சரியா? 8ஆம் வகுப்பு படித்த உடனே சீவன் முத்திர ஆயிடுவோமா? அப்போ அது என்ன ஆகலை, விகாரப்படலை. ஒரு வகையில் விகாரம், ஒரு வகையில் விகாரம் இல்லை. அதுபோல் இறைவனுக்கு ஒரு வகையில் விகாரம் உண்டு, ஒரு வகையில் விகாரம் இல்லை. விகாரம் உண்டு என்பது நம் பொருட்டு அவன் என்ன செய்கிறான், மேலேருந்து கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வரான். உலகத்தை படைக்கணும்னா என்ன செய்கிறான், சதாசிவமூர்த்தியாக வரான், ருத்ரனாக வரான், மகேஸ்வரனாக வரான். இதெல்லாம் எதுக்கு, நம் பொருட்டு அவன் கீழே இறங்குறான். ஆனால் அதுக்காக அவன் என்னது, விகாரப்பட மாட்டான். அவன் நிலையில் கீழே இறங்கினாலும் தன் நிலையில் அவன் என்னவதில்லை, விகாரம் அடைவது இல்லை. எது போல, சொல்லும் பொருளும் போல. சொல்லும் பொருளும் போல அவனுக்கு ஒரு வகையில் விகாரம் உண்டு, ஒரு வகையில் விகாரம் இல்லை. எனவே அவனுக்கு என்ன கிடையாதுங்க, ஒரு அந்த உலகத்தை ஒரு சேர படைப்பதினாலோ ஒரு சேர அழிப்பதினாலோ அவன் தன்னிலையில் திரியாது இருப்பன் என்பதை இங்கே சொல்கிறார். சரி, 3வது அதிகாரத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மரத்துக்கு திருமணத்துக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது எல்லாரும் 5 நாள் வகுப்பு கோடைக்கால வகுப்பு எல்லாம் பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் எனக்கு கொஞ்சம் லைக் கொடுக்கலாமே நீங்கள். ஏன் அது கஷ்டமாக உங்களுக்கு ரொம்ப? வேற யாராவது பக்கத்தில் உட்காந்து எதனா எப்போ பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அப்படி உடனே அடுத்த செகண்ட் லைக் கொடுக்குறாங்க. தேவையில்லாததுக்கு இந்த மடத்தில் போகிறோம், எவ்வளோ முக்கியமான செய்தி போடுறோம், வகுப்பு இருக்குது, இந்த இது வாட்ஸ்அப் போடுறோம், இந்த யூடியூப்பில் போடுறோம், இதெல்லாம் பார்த்து லைக் கொடுக்கலாம்ல. நான் வகுப்புக்கு திங்கக்கிழமை ஆரம்பித்தேன்னா சனிக்கிழமை வரைக்கும் மாற்றி வாட்ஸ்அப் போடுறேன், வகுப்பு இருக்குது வந்துருங்கன்னு. லைக் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 200 பேருக்கு மேலே இருக்கிறீங்க. ஒரு 3 பேர் 4 பேர் வரும். போன வகுப்பில் சொன்னதெல்லாம்